தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா. இன்று நாம் காண இருக்கும் காணொளி காலமேகப்புலவரின் தனிப்பாடல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு காணொளி பாருங்க. வாங்க காணொளிக்கு போகலாம். காலமேகப்புலவர் அவர்கள் சாளுவ வம்சத்தை சேர்ந்த திருமலை ராயன் என்ற ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். இவருடைய தந்தை பாண்டிய நாட்டு திருமோகூர் தலத்தில் கோயில் கொண்டுள்ள காலமேக பெருமாள் கோயிலில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தவர். விழுப்புரம் அருகிலே இருக்கக்கூடிய எண்ணாயிரம் கிராமத்திலே காலமேகப்புலவர் அவர்கள் பிறந்ததாக காஞ்சிபுர கோயில் கல்வெட்டுகளில் செய்திகள் காணப்படுகின்றன. காலமேக பெருமாள் கோயில் பெயரே இவருக்கு பிற்காலத்தில் நிலவியதாகும். மழைக்கால மேகக்கூட்டங்களைப் போல வேகமாக பல நூறு கவிகளை எழுதும் ஆற்றல் இவரிடம் இருந்ததால் காலமேகம் என்றும் பெயர் பெற்றதாக சொல்லப்படுவர். இவர் எழுதிய சிறப்பு பெற்ற நூல்களுள் திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல் போன்ற நூல்கள் சிறப்பு பெற்ற நூல்கள். இவர் யமகண்ட பாடல் பாடி அதிமதுர கவியை வென்றவர். கொடுத்த பொருள் அடுத்த பொழுதில் கவிதை எழுதக்கூடிய திறம் பெற்றவர். அதனால் இவர் ஆசுகவி என்று அழைக்கப்பட்டார். தனிப்பாடல்கள் திரட்டு மூலம் 1291 பாடல்களை சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் ஒன்றாக தொகுத்து எழுத பெரிய தம்பி என்ற அறிஞர் அச்சாக்கி கொடுத்தார். திருக்காட்டுப்பள்ளி ராமசாமி முதலியார் அவர்கள் பாடல்களை எல்லாம் தேடி கொடுத்தார். பல பொருள்கள் குறித்து பல புலவர்கள் பல காலங்களாக எழுதிய பாடல்களின் தொகுப்பே இது. தனிச்செய்யுள் சிந்தாமணி என்ற பெயரில் மூரா கந்தசாமி கவிராயர் அவர்கள் 3815 பாடல்களை தொகுத்துள்ளார். காலமேக புலவர்கள் தனிப்பாடல் என்ற பெயரில் நூல் வெளிவந்துள்ளது. ஆமனுக்கும் யானைக்கும் முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரி தண்டேந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் எத்திசைக்கும் தேமணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமனுக்கு மால் யானையாம். புலவர் தன்னுடைய சொல்லாற்றலை ஆமணுக்கு செடியில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை முத்துடனும் யானையுடனும் திரட்டி கொடுத்துள்ளார். ஸ்லேடை என்றால் கருத்துக்களில் 2 விதமான பொருளை தருவது. சொற்கள் ஒன்றுதான், ஆனால் கருத்துக்களில் 2 விதமான பொருள் புலப்படுத்துவது. காலமேக புலவர் அவர்கள் ஆமணுக்கு செடியில் முளைத்திருக்கும் அந்த விதைகளை பார்த்து முத்துக்கள் போல இருப்பதாக குறிப்பிடுகிறார். அந்த செடியின் தண்டு ஒரு ஊன்றுகோல் போல நின்று கிளைகளை காற்றிலே ஆட வைக்கின்றது. கிளைகள் காற்றில் அசைந்தாடும் பொழுது ஆமனுக்கு குலையை தாங்க முடியாத கிளைகள் தலையை சாய்ப்பது போல தாழ்ந்துவிடும். யானையும் முத்து போன்ற தன்னுடைய வெண்ணிற கொம்பினை அசைக்கும். 2 கொம்புகளுக்கு இடையே உள்ள தும்பிக்கை ஆகிய தண்டினை ஏந்தி வரும். தும்பிக்கையின் நுனியில் மூச்சு விட மூக்கு தொல்லை இருக்கும். போகும் வழியில் வாழை மரத்தை பார்த்தால் தும்பிக்கையை தூக்கி வாழைக்குலை பழத்தை சாய்க்கும். பொறுமையாக நின்று பழத்தை முழுவதும் தின்றுவிடும். எல்லா திசைகளிலும் தேன்மணம் கமழ்கின்ற திருமலை ராயன் மலைச்சாரலிலே ஆமனுக்கும் பெரிய மத யானைக்கும் ஒற்றுமைப்படுத்தி இயற்கை வளத்தினை சிறப்பாக குறிப்பிட்டுள்ள காலமேக புலவரின் கவித்திரம் போற்றுதலுக்குரியது. யானைகளின் தந்தங்களிலே முத்துக்கள் இருப்பதும் பருத்த கட்டைகளை யானைகள் சுமந்து வருவது ஆமனுக்கு முத்துடனும் கிளைகளை சுமந்து நிற்கும் தண்டுகளுடனும் பொருத்தி பார்க்கிறார் காலமேக புலவர். திருமலை ராயன் என்ற மன்னரின் சிறப்பை பற்றி பாடுவதாக அமைந்துள்ளது. மன்னன் ஆட்சி செய்கின்ற நாட்டிலே மலைவளம் கூறும் பொழுது ஆமணுக்கு செடியை பற்றி வியந்து பேசுகிறார். யானையின் தோற்றத்தோடு ஆமணுக்கினை ஒப்பிட்டு உயர்வுபடுத்தியுள்ளார். ஆமணுக்கு செடியை யானையை நினைவுபடுத்தினால் மற்ற தாவரங்களின் வளத்தினை நாம் எளிதில் கற்பனை செய்து கொள்ள முடியும். கொம்பு என்றால் மரக்கிளை, மூரித்தண்டு என்றால் மரத்தண்டு, தேமணம் என்றால் இனிய மனம், வரை என்றால் மலை, மால் யானை என்றால் பெரிய மத யானை. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி இந்த 4 கவிகளையும் பாராட்டப்பட்டவர் காலமேக புலவர். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். தண்டிகை புலவர்களை ஆதரித்த மன்னர் திருமலை ராயன் அவர்கள். திருமலை ராயன் அவிலே காலமேக புலவருக்கு கலைமகள் அவர்களால் இருக்கை கிடைத்தது. அதிமதுர கவிராயருடன் போட்டியிட்டு காலமேக புலவர் வெற்றி பெற்று பாடல் வகை யமகண்டம். ஒரு சொல் 2 வகை பொருள் குறித்து நின்றால் அது ஸ்லேடை. காலமேக புலவர் எழுதிய நூல் திருவானைக்காவுலா. காலமேக புலவர் பாடிய தனிப்பாடல்களின் எண்ணிக்கை 158.
திருமலைராயன் ஆட்சி செய்த இடம் தஞ்சாவூர். தேன் பொழியும் சோலைகள் நிறைந்த மலை என்று காளமேக புலவர் குறிப்பிடுவது திருமலைராயன் மலை. வசைபாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். கொடுத்த பொருளில் அடுத்த பொழுதிலேயே கவி பாடக்கூடிய ஆற்றலுடையவர் ஆசுகவி. காளமேக புலவர் மோகனாங்கி என்ற பெண்ணிற்காக சைவ சமயத்திற்காக மாறினார். காளமேக புலவர் திருமலைராயன் மலையில் ஆமனுக்கு மால் யானையுடன் ஒப்பிடப்படுகிறது. யானையின் விளைந்த தந்தயத்தில் முத்து இருக்கும். நன்றி, வணக்கம். நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.